வணக்கங்க. நாங்க சென்னையிலேருந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பேசுறோங்க. நர்மதா இருக்காங்களா? சார் நாங்க வந்து இப்போதைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கோம் சார். அவங்க வந்து சரி. ஊர்ல இருக்கு சார். நீங்க ஊர்ல உங்க பேர் இருக்காங்க சார். உங்க பேர் திருவேங்கடமா? திருவேங்கட பெருமாள் சார். வணக்கங்கய்யா. நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுறேன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க கோயம்புத்தூர் போயிருக்கிறீங்களா? ஆமாம் சார், வியாபாரம் பார்க்குறேன் சார். வியாபாரம் பார்க்குறீங்க. சரி, பாப்பா முடிச்சிருச்சா? 12th முடிச்சிருச்சா? முடிச்சுட்டாங்க ஏன் சார். ஏன் இன்னும் ஏன் காலேஜில் சேர்க்காம இருக்கிறீங்க? வசதி இல்லை சார், அதனால படிக்கிறேன் சார். அப்படியா? சரி, வசதி ஒரு காரணமாக சொல்லி என்றைக்குமே பிள்ளைங்க படிக்கக்கூடிய படிப்பை நிறுத்திடக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு என்ன தேவை என்னங்கிறத வந்து ஒரு மனுவாக எழுதி அங்கே லோக்கல் இருக்க நம்முடைய கலெக்டர் ஆஃபீஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை படிக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை. அது நீங்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 12ஆம் வகுப்பு 6 to 12 அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து மாதம் 1000 ரூபா நம்ம தரோம். நம்ம இது உங்கள் பேப்பரில் பார்த்தீங்களா? உங்களுடைய பாரத்தை அரசாங்கமும் முதலமைச்சருமே அதை ஏற்றுக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் இந்த பிள்ளை வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுது, எந்த கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்படுதுங்கிறத குறிப்பெடுத்துக்கிட்டு அது ஒரு மனுவாக நீங்கள் லோக்கல் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் ஆமாம் கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய பொறுப்பு. அது சரியா? அதனால் வசதி ஒரு காரணமாக சொல்லி என்றைக்குமே பிள்ளைங்களுடைய படிப்பை நிறுத்தக்கூடாது. படிங்க. நான் வந்து நாளைக்கு நான் தெரிஞ்சு வந்துடுறேன். உங்கள் நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் கலெக்டர் நான் பேசுவேன். சரியா? பிள்ளைங்களை படிக்க வைங்க. அதுதான் நம்ம அவங்க கொடுக்க மிகப்பெரிய சொத்து. சரியா? நன்றிங்க. நன்றி.